எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன். அம்மா, நான் உங்களுக்கு கொடுத்த வாக்க நிச்சயமா காப்பாத்திக்கிறேன். லலிதாவோட கல்யாணத்தை அமோகமா நடத்திடுறம்மா. ஆனா உங்க பிள்ளைக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் இல்லம்மா. கல்யாணம் இல்லை. ஆண்டியா பிறந்த அரசனானே, வேண்டியதெல்லாம் கிடைச்சது. இந்த ஊரை பொறுத்த மட்டும் நான் பெரிய பணக்காரன். என் உள்ளத்தை பொறுத்த மட்டும் நான் பிச்சைக்காரம்மா. சிம்மாசனத்துல என்ன உட்கார வச்சவன் சும்மா உட்கார வச்சுட்டாம்மா. பக்கத்துல நான் கனவு கண்ட ராணி இல்லம்மா. இல்ல, காதல் பறிப்போச்சு. எல்லாமே கனவாயிடுச்சும்மா. என் மனசு தாங்கலம்மா. அழறம்மா. சொல்லி அழுவறதுக்கு எனக்கு எந்த சொந்தமும் இல்லை. அதனால உங்ககிட்ட அழுவுறேன். கோயில நிறைய இடம் இருக்கு. அந்த தெய்வத்துக்கு மனசுலதான் எனக்காக கொஞ்சம் கூட இடம் இல்லம்மா. ஓ, நீங்களும் தெய்வம் ஆயிட்டீங்களே. யார்கிட்ட சொல்லுவேன்? வரேம்மா, வரேன். ராஜா, நீ இன்னும் தூங்கலையா? நீங்க இன்னும் தூங்கலையே. நான் நிம்மதியா தூங்க வேண்டிய காலம் நெருங்கிட்டு இருக்கு. ஆனந்த், ஒரு வேண்டுகோள். சொல்லுங்க, கேக்குறேன். நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க. பெரியவங்க நீங்க இருக்கிறப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிறது முறையில்லை. இனிமே என் கல்யாணம் சொர்க்கத்துலதான். ராஜா, ஆனந்த், என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிட்டா அவ என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவா. அவளுடைய இடத்தை நிரப்புறதுக்கு எனக்கு ஒரு தங்க தேவை. அது உன் மனைவியா தானே இருக்க முடியும்? உரிமையோட உங்க அன்பை காட்டுறதுக்கு ஒரு ஆளை தருங்க. ஏ ராஜா, உங்க பேபியம்மா தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சாச்சின்னு சொன்னீங்களே. அது ஒருதலை காதல். நான் மட்டும் கண்ட கனவு. நிழலுக்கு யாராவது மாலை போட முடியுமா? ஆனந்த், அருணாவை நீ கல்யாணம் பண்ணிக்க. அருணாவியா? அவளும் நானும் மனசார பழகிறோம். அதுக்கு அவங்க அப்பா சம்மதிக்கணுமே ராஜா. ராஜா தன் தம்பிக்கு பொண்ணு கேட்கும்போது நிச்சயமா சம்மதிப்பார். ஏன் கல்யாணத்துக்கு பெண்ண அவசரம்? அவசியம்னு நான் நினைக்கிறேன். உங்களை என்னால சரியா புரிஞ்சுக்கவே முடியல. என்னாலதான் மத்தவங்களை புரிஞ்சுக்க முடியல. அருணா ஆனந்த் கல்யாணத்தை உடனே முடிக்கணும். ராஜா, நீ சொல்லும் போது நான் இதுக்கு தடை எதுவும் சொல்ல மாட்டேன். நானே இந்த கல்யாணத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன். ஆனா இதை உடனே நடத்தணும் நீ சொல்றதா எனக்கு புரியல. என் நிலைமை உனக்கு நல்லா தெரியும். சம்மதோடு நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும். கல்யாண காரியம் பூரா நானே பார்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த விதமான சிரமம் வேண்டாம். என்னுடைய விருப்பம் எல்லாம் அருணாவும் ஆனந்தரும் என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும். அவ்வளவுதான். நீங்களும் ஏமா பேசாம நிக்கிறீங்க? மத்தவங்க வாழ்க்கையில விளக்கேத்தி வச்சுட்டு தான் மட்டும் தனி கட்டியா தனிமரமா நிக்கணுமா? ஏன் கல்யாணத்தை பேசி முடிச்சு இவரு முதல்ல அவருடைய கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டோம். அவர் காதலிக்கிற பேபியம்மா யாருன்னு நீங்களாவது கேளுங்கம்மா, கேளுங்க. சொல்லு தம்பி, அம்மா கிட்ட என்னப்பா ரகசியம்? அந்த பொண்ணு யாருன்னு சொன்னீங்கன்னா உங்க எல்லாருடைய கல்யாணத்தையும் ஒரே முகூர்த்தத்துல வச்சு என் கண்ணால பாத்துருவேன் இல்லையா? அது ஒரு வேடிக்கைமா. வேடிக்கையா ஒரு காதலியை கிரியேட் பண்ணி வேடிக்கையா அவளுக்கு பேபி மாட் பேர் வச்சு வேடிக்கையா அவளுக்கு ஒரு காதல் கடிதாசி எழுதி இந்த பசங்களை எல்லாம் கலாட்டா பண்ண எல்லாமே வேடிக்கைமா. போய் அண்ணன் சொல்றது எல்லாமே போய். ஆமாம்மா, சின்ன வயசுல இருந்தே அண்ணன் இப்படிதான் பேசும். நான் பசியால துடிக்கும் போதே எங்கிருந்தோ எனக்கு சாப்பாடு கொண்டு வரும். நீங்க சாப்பிட்டீங்களான்னு நான் கேட்பேன். கைய மோந்து பாருமான்னு சொல்லும். அதுல நெய் வாசனை மணக்குமா? ஆனா அது நெய் இல்லம்மா, போய் எங்கேயோ கடையில கையில நெய்ய வாங்கி தடவிட்டு வந்து என்கிட்ட வேடிக்கை பண்ணும். பேபிம்மா கதை கூட அதே வேடிக்கையான நெய் கதை தான். இல்லன்னா என்ன புரிஞ்சுக்கிட்ட நீ ஒருத்தி தான். கல்யாண ஏற்பாட்டை கவனிங்க, வர்றேன். வேடிக்கையான பிள்ளைங்க.
என்ன சார் மாப்பிள்ளையாராம உட்காந்துட்டு இருக்கீங்க? என்ன யோசனை பண்றீங்க? என் கல்யாணத்துக்கு அப்படி என்ன அவசரம்னு யோசிச்சேன். ராஜா, இப்ப சொல்லுங்க, இந்த லெட்டர்ல சொன்னீங்க அந்த பேபி அம்மா யாரு? ஓ, லெட்டரா? அந்த லெட்டர் உங்களுக்கு எதுக்கு ராஜா? அது ஆனந்த் எனக்காக எழுதினது. ஆனந்த் தான் எழுதலாம், ஆனா அவன் தனக்காக எழுதல. என்ன? யாருக்காக எழுதினார் ராஜா? எனக்காக. ஆமா பேபிமா, என் ஆசையை நான் சொல்ல அவன் எழுதுனது. எண்ணத்துக்கு சொந்தக்காரன் நான், எழுத்துக்கு சொந்தக்காரன் ஆனந்த். யார் யாருக்கிட்ட சேரணுங்கிற தலைவிதிக்கு சொந்தக்காரன் கடவுள். ராஜா, ஆனா ஒரு உண்மை, நான் யாருக்கு காதல் கடிதாசி எழுத சொன்னேங்கிறது பாவம் ஆனந்துக்கு தெரியாது. இதுல யாரு வேலையும் குற்றம் இல்லை பேபிமா. தயவு செய்து அந்த கடிதத்தை திருப்பி கொடுத்துருங்க. இந்த ரகசியம் நமக்குள்ளே இருக்கட்டும். பாவம் ஆனந்த், அவனுக்கு தெரிஞ்சா துடிச்சு போயிடும். பேபிமா, நான் படிக்காதவன். திருமணங்கள் சொர்க்கத்துலதான் நிச்சயிக்கப்படுதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் உங்களை மனசுல நினைச்சதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. ராஜா, என்ன மன்னிச்சிருங்க. எழுதுறீங்க ராஜா, நான் உங்களை ஏமாத்திட்டேனா? ஏமாத்துல பேபிமா, மாத்திட்டீங்க. உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ற அண்ணனா மாத்திட்டீங்க. பேபிமா, 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 பேபிமா. என்ன விடுங்க அண்ணா, 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 அண்ணா. நான் இங்கே சமாளிச்சுறேன், நீ கூட்டி வந்துடுறேன். ஓகே. என்ன விடு, என்ன விடு. சபாஷ், சரியான நேரத்துல தான் சந்திச்சிருக்கோம். பொண்ணை காப்பாத்த வந்துட்டியா? நீ கடிச்சு போட்டது உன் சிநேகிதங்கிட்ட துப்பிட்ட இல்ல? பாய போடு. நில்லு, நீ அருணா கூட்டிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போ. நான் இவனை பாத்துக்கிறேன்.